உங்க அறிவு இருந்தா அதுக்கு மேல போயிட்டு நீ என்ன பண்ணப்பா பார்த்து ஆளுந்தோலமா வந்துக்கிறேன் அந்த ஆசையா கட்டி போட்டு இப்படி அதை கட்டி விடுவானுமா மாமரி சபையில ஒரு தங்கச்சி வந்தா ஆமா வச்சுக்கிறேன் தங்கச்சி அது கொத்து வர மாட்டேன் தேடி போச்சு சீமையிலிருந்து வந்தனே எப்ப வந்தேன்னு கேட்டியா ஆமான்னு தான் கூப்பிட்டேன் கார்த்தி மாசம் உங்க வீட்டுல ஒரு அவுத்துக்கீரை படிக்க மாட்டாங்களா ஒரு மச்சுப்பாட்டு வேடிக்க மாட்டாங்களா போட்டோ வச்சு உனக்கு ஒரு ஆட்டம் விட மாட்டாங்களா ஒரு வாரமா எப்ப மச்சுப்பாட்டு படிப்பாங்க தான் வச்சுக்கிறாரு எனக்கு என்னன்னு தெரியல ஏன்னா சரி மொண்டாட்டி தாலி அறுத்தாலும் நின்னல நான் செத்ததான் தாலி அறுப்பா இல்ல சரி போடா போகுது போட்ட முடியாது என்ன வைக்காத இடம் கொண்டு வச்சு என்ன வைக்காத வச்சாக்கா ரொம்பவும் பழகாரம் இல்ல ரொம்பவும் ஏழை இல்ல ஒரு நடுத்தரமான குடும்பம் தான் என்ன நடுத்தரமான குடும்பத்துல வச்சு நீ வச்சதுல தப்பு இல்ல சரி என்ன பண்றான்னு தெரியுமா உங்க மச்சான் என்ன பண்ற மச்சான் நான் கல்லு கடைக்கு போறேன் சாயங்காலம் நான் சாராய கடைக்கு போறேன் மதியம் 12 மணி ஆகக்கூடாதுன்றான் ஒயின் ஷாப்புக்காரன் நல்லா தானே உன்னை கட்டி கொடுக்கும் போது இதெல்லாம் யாரு கத்து கொடுத்தது ஓ இதெல்லாம் யாரு கத்து கொடுத்தா ரெண்டு வாஜியாருங்க பாடியாருங்க நாங்களா கத்து கொடுத்தா சரி படியா குடிச்சிங்க சரி துட்டு எங்க வருதுன்னு பார்த்தா நீ லோடு ஏத்தி அனுப்பின பாரு சாமான் செட்டு ரிசீவ் வந்து ஏத்தி ஆமா அதே போல தான் பேசுறா பாரு
சாமான் நான் சீர்வாசி ஏத்தி சாமான் சட்டி லோடு. ஆமா ஒரே சாமான எடுத்து வச்சு குடிச்சிட்டான். குடிச்சு விட்டான். நாலு மணிக்கு நம்மளுக்கு எதுனா ஓணுமே அப்படின்னு 3 சாமான் தான். எனக்கு 3 சாமான் வச்சுதா 2 குண்டு சோப்பு ஒரு சாமான். ஏன்னா சரி குச்சிக்கின்னு சுத்திங்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், ஊர் தலைவர்கிட்ட போனேன். தலைவர எங்க வீட்டுக்கார குச்சிக்கின்னு சுத்துறான், எனக்கு எதுனா ஒரு வேலை போட்டு கொடு அப்படின்னு கேட்டிருப்பேன். அவரு என்ன, நீ 100 நாள் அட்டை எடுத்துக்கணும் ஓட உள்ளவா உனக்கு நான் வேலை பாரு. எங்க சரி வேலை கொடுக்குறேன். அந்த 100 நாள் அட்டை எடுத்துக்கின்னு ஓடிக்கு போட்டேன். ஏரி வேலைக்கு நான் போன நேரம் பாரு 3 பேர் ஏறினாரு. வாவர் சீப்பு மக்கள் பணியாளர் நாங்க 3 பேரும் நான் போன நேரம் ஏறிக்கின்னு வராங்க. ஏறி வராங்க உங்க மேல ஏறிக்கு வராங்க. தலைவர் என்னட்டாரியா, தலைவர் பொண்டாட்டி உடம்பு சரியில்லை. நான் தான் புதுசா வேலைக்கு போய்க்கிறேன். போய் ஒரு 3 டீ போட்டுக்கணும் வாமான்னாரு. சரியா நான் தலைவர் ஒருத்தருக்கிறாரு 4 டீயா போட்டு வந்துட்டேன். 3 பேர் வந்தவங்க குடிச்சிட்டாங்க. தலைவர் டீ கம்முன்னு வச்சுக்கினே இருக்கிறாரு. சுத்தி பாத்துட்டு நீங்க வேலை செய்யுங்க, நீங்க 2 பேரும் அங்க வேலை செய்யுங்க சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. தலைவர் கையில இருந்து டீ என்கிட்ட கொடுத்தாரு. நான் என்ன பண்ண காவடை எடுத்து வாங்கி குடிச்சிட்டேன். அதை குடிச்ச உடனே 10 நிமிஷம் போத்து மயக்கமா வந்து கம்முன்னு போய் ஏன்னா வாடியில பட்டுக்கினேன். என் கூட ஏறி வேலை செஞ்சவங்களாம் வீட்டுக்கு போட்டுக்கிறாங்க. ஏந்து பார்த்தா மணி 2 மணி ஆகுது. தாளை போறான் கழிஞ்சு போய்க்குது. ஜாக்கெட் போய்க்கலாம் கைட்டு புடவை ஒரு பக்கம் அவுத்து போட்டுக்குது. நான் சரி நான் காத்துக்காரி பண்ணி பேசாச்சு வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு கம்முனுங்க. ஒரு 3 மாசம் ஆச்சு. சாப்பிட்டாக்கா சாப்பாடு போற நிக்கல பேஜாராக்குது, கை காலெல்லாம் சோர்வாக்குது, எந்த வேலையும் செய்ய முடியல. சரி ஏதோ பித்த வாங்கியாடுங்குது அப்படின்னு அத்த ஒரு 3 மாசம் பெண்டிங்ல போட்டேன். 3 ஆட 3 6 மாசம் ஆகி போச்சு. அவரு முன்ன கணத்துக்கு எப்படியா விட்டா வேலைக்கு டாக்டர் கிட்ட போனா இங்கிலீஷ்ல பேசுறான். இங்கிலீஷ்ல டாக்டர் எனக்கு இங்கிலீஷ் எல்லாம் தெரியாது, நீ தமிழே சொல்லுங்க. சரி அவரு என்ன உள்ளே வான்னாரு. போயிட்டேன். நீ பெட்டிலே படுனாரு. பட்டு காலை 2 மிரின்றான். செக் பண்ணி பார்க்கறதுக்கு படுமான்னு சொல்லிருப்பாரு. அவன் செக் பண்ணி பார்த்தான். பார்த்துட்டு என்னன்றான், 6 மாசம் ஆகி போச்சு, 6000 ரூபாய் இருந்தா தான் காலி பண்ணி ஒரு மாசத்துக்கு ஒரு 1000 கொடுக்கணும் மேலுக்கு. நான் என்ன பண்ணேன், கிடுன்னு தலைவர்கிட்ட ஓடியாங்க. ஒரு டீயை கொடுத்து எனக்கு மாதிரி டாக்டர் கிட்ட போனா 6000 ரூபாய் கொடுத்தா தான் காலி பண்றான், துட்டு குடியாண்ணா. நானே செக் வரலன்னு ஜனத்தை என்கிட்ட வந்து நீ கேட்டா நான் என்ன பண்ணிட்டான், ஒண்ணும் பண்ண முடியாது. அதை நான் கை விட்டு கடாச்சிக்க முடியும் இல்ல முடியாது. 10 மாசம் போட்டு ஒரு ஆம்பளை பிள்ளைய பெத்து அந்த கம்பெனிக்கு மாதிரி தான் கடிக்க அனுப்பிக்கிறேன். என்ன வேலை அம்மா பாக்கணும்.
மல்லிகாண்ணே ஏம்மா, ஓடியாடி அழகான பொண்ணு என்கிட்ட இருந்தெல்லாம் தன்மானம் வாடி 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 ஏண்டி இவ்வளவு லேட்டு வரமா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். இன்னைக்கு தான் நான் ஒரு பொண்ணு மேல கை வச்சுக்கிறேன். நான் கை வைக்கிறதுல ஆம்பளைங்க மேல தான். என்னுடைய அரண்மனையிலே வீட்டு வேலை செய்வதற்கு ஆள் வேண்டும் என்று கூறினேன். அதுதான் வந்துக்கிறேன். அழகாக நீ வந்திருக்கின்றாய். அப்படித்தானே? யாரியா வீட்டு வேலை செய்யறதுக்கு ஆள் கேட்டாங்களா? ஆம்பளாலா பொம்பளாலா? நான் ரெண்டாம் காட்டான். பெண்கள் தான் கேட்டேன். அழகாக வந்திருக்கின்றார். அப்படி வந்தாலும் நீ என்ன வேலை செய்ய வேண்டும் தெரியுமா? காலையிலே எழுந்திருக்க வேண்டும். அதெல்லாம் ஏஞ்சி 2 மணிக்கு அது காலையிலே எழுந்து சாணம் போட வேண்டும். 2 மணிக்கெல்லாம் ஏஞ்சி சாணி போடுங்க. கஷ்டமாச்சே. அது வராது. அடி தட்டுவாண்டி முண்டை பசுமாட்டு சாணத்தை கரைச்சி வாசல் தெளிக்க வேண்டும் என்று கூறினேன். அது தெளிப்பேன். ஆமாடி, அது மட்டும் கிடையாது. வேறு என்னென்ன வேலைகளை செய்ய வேண்டும் தெரியுமா? என்ன செய்யணும்? சாமானை துலக்க வேண்டும். அந்த பொம்பளை சாப்பாடு சொல்லியா 3 வருஷமா கை வாத்தான் அப்படியே வச்சுக்கிறேன். 10 பாத்திரங்களை தேய்க்க வேண்டும். 10 பாத்திரமா? 10 பாத்திரமா தேய்ப்பேன். 11 12 ஆனா தேய்க்க மாட்டேன். எதை பேசினாலும் எதற்கு முடுக்காவே பேசுறியடி. ஏண்டி இங்க வாரீங்க. என்னடி உன் தலை இப்படி இருக்கு? டிசைன் அதான் டிசைன். இதுதான்மா சென்டர்ப்பா. சரி, இந்த தலைக்கு என்ன தாண்டி போடுற? என்னதான் என்ன தடவற? நீனா என்ன தடவற? அப்படியே சொல்லா இருக்கு. நானும் டிவிடி தேங்காய் எண்ணெய் போடுறேன். அதெல்லாம் போட்டு ஏன் தலைமை இருக்கு எடுத்துக்கிறீங்க? சரி, தேங்காய் எண்ணெய்லாம் தடவாதீங்க. நான் என்ன பண்ண தெரியுமா? என்ன பண்ண? சுவிட்ச் போனோம். ரேஷன் கடைக்கு போவேன். நான் போன உடனே வாமா துணி வச்சுன்னு கை எடுத்து. ஓஹோ, 5 லிட்டர் கேன் ரப்ப மண்ணாணி கொடுத்துருவான். அப்படியா? உனக்கு மட்டும் இப்படி 5 லிட்டர் கொடுக்குறான். எல்லாருக்கும் 6 லிட்டர் தான் கொடுக்குறாங்க. அது கூட இல்லை இப்போ. அவங்க எல்லாம் நான் கவனிக்கிறேன். ஓஹோ, நான் போன உடனே கொடுத்துருவாங்க. குட்டே வாங்க மாட்டான். அதை வாங்கி வந்து என்ன செய்வாய்? வீட்டுல எல்லாம் தடவ மாட்டேன். 100 நாள் வேலைக்கு போறேன் பாரு, அங்க அந்த கேனை கையிலேயே எடுத்து போவேன். சரி, அங்க போய் நல்லா கை ரப்ப ஊத்தி தலையில போட்டு தேய்ச்சிக்குவேன். அடி பாவி, அப்படியே பேனுக்கு இருந்துச்சுன்னா தலை பிச்சுக்கிட்டு போடுறேன். இப்படி உதறணும்னு வச்சுக்கா, அந்த அப்படியே எடுத்து இப்படி மாட்டிக்குவேன். சரி, வாடிங்க. என்னடி பக்கத்துல நின்னாவே ஒரே நாத்து அடிக்குது. வாசனை வருது. வாசனையா வருது. என்ன நேரம் நீலாம் குளிச்சாக்கா உனக்கு வாசனை என்ன நாத்தனா என்னன்னு தெரியும். நீ குளிக்காத கப்பட்டு. நான் என்ன சொல்ல போறேன் தெரியுமா? நான் செக்ஸ் சோப்பு லக்ஸ் சோப்பு போடு நல்லா லக்ஸ் சோப்பு போட்டு குளிக்கிறேன்டி. எப்படி போடுவா? என்னடி இந்த கேள்வியா இருக்கு? சோப்பு போடுறது உடம்புலதான் போடுவாங்க. நீ எப்படி போடுற? இப்படி மேல தேய்ச்சிங்க தண்ணி ஊத்தினா கூடும். ஆமா, நான் அப்படிலாம் போட மாட்டேன். சரி, நான் போடுற சோப்பு ரகமே வேற. என்னடி ரகம்? சோப்
அத்தை என்ன பண்ணும் தெரியுமா? என்னடி செய்வாத ஒரு ஜக்குல தண்ணி எடுத்துக்குவேன், எடுத்து சோப்பு ஜக்குல போட்டு போட்டு கரைச்சிடுவேன் நல்லா. அப்படி பாவி மர கிளம்பும் கரைச்சி அப்படியே குளிச்சுட்டு எடுத்து மோட குளிச்சுடுவேன். ஐயோ அது உள்ள போய் அப்படியே மயிறு காலுக்கு ஊறி ஊரி கம கமன்னு வருவேன். ஐயோ வருதுடி கம 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 வருது. அப்படியே குபு 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 குபுன்னு வரும். ஐயோ அப்படித்தானே வருது. அப்படிதான் வருது. இத நாத்தன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது வாசனைன்ற வாசனை